முருகசரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சாமி துணை, பொங்கித்தாய் அருள், குருநாதர் பாலானந்த சாமி திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வேல்மாறல்ங்கிற மகா கவச பாராயணம் நம்ம செய்வது மூலயமா எப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை அது சரி பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த புதுசாக அந்த இறைநிலைக்குள்ளே வரவங்க, இந்த பிரச்சனைகளுக்காக படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். அதை பற்றின ஒரு விளக்கத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி. முதல்ல நம்ம வேல்மாறல்ங்கிற மகா கவசம் வள்ளிமலை சச்சிதானந்த சாமி முருகப்பெருமானோட பரிபூர்ண அனுகிரகத்தில் உருவாக்குன ஒரு கவசம். இது உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு நீங்கள் முருகப்பெருமான சரணாகதி நிலை அடையணுங்கிறதுக்காக இது அருளப்பட்டுச்சு. அப்படி இந்த அருளப்பட்ட இந்த பாசுரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு படிக்கும்போது உங்களுக்கு பல விதங்களில் மாற்றங்களை அது உருவாக்கும். முதல் மாற்றம் உங்கள் மனதில் உருவாக்கும். உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே மனதின் மூலியமாக தான் நடக்கும். எப்படி அது மனதின் மூலம் நடக்கும்? இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் ஒரு தொழில் பண்ணினீங்க, கஷ்டப்பட்டுட்டீங்க, அது கடன் பட்டுட்டீங்க, நிறைய பல லட்சம் கடன் பட்டு வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க, லாஸ் ஆகிட்டீங்க, வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கீங்கன்னு வச்சுங்க. அது எப்படி ஏற்பட்டது? முதல்ல அதை நீங்கள் கவனிக்கணும். முதல்ல அந்த தொழில் பண்ணுறதுக்கான ஞானம் உங்களுக்கு கிடைக்கல, ஐடியாலஜிக்கல் கிடைக்கல. அது கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. இது உங்களுக்கு ஒரு கெட்டது. இப்போ சரியான நேரத்தில் சில சரியான முடிவுகள் எடுப்பீங்க. சரி, கரெக்டாக சில இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, சில சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் அந்த நல்ல விஷயங்களை பண்ணதுனால உங்களுக்கு கஷ்டம் வரும்போது அந்த சேவிங்ஸ் உங்களை காப்பாற்றிருக்கும். அதனால தான் சொல்கிறது, உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் உங்கள் மனதின் மூலியமாக தான் நடக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் தொழில் லாஸ் ஆகிட்டீங்க, இப்போ பல லட்சம் கடனில் இருக்கீங்க. இப்போ இதை எப்படி நீங்கள் வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது உங்களை எப்படி அது காப்பாற்றும் அப்படின்னா, நீங்கள் வேல்மாறலை தொடர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா, இது 48 நாள் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிற வரைக்கும் நம்ம பாராயணம் பண்ணணும். நித்திய பாராயணத்தில் கொண்டு வரணும். திருப்புகழும் வேல்மாறலும் நித்திய பாராயணம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை அதை நிகழ்த்தும். முதல்ல இப்போ நீங்கள் வேல்மாறலை தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு முதல்ல ஒரு மனதில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். நம்ம பிரச்சனையை அது சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது, நம்ம பிரச்சனையிலேருந்து முழுமையாக விடுபட்டுடலாம் அப்படின்ற முதல் விஷயம் உங்களுக்கு நம்பிக்கையை உருவாக்கும். அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து படிக்கும்போது நீங்கள் எந்த இடத்துல தோற்றீங்களோ, எந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் தவிச்சிங்களோ, எந்தெந்த மனிதர்கள் உங்களை காயப்படுத்தி அவமானப்படுத்தி உங்களை பழி சொன்னாங்களோ, அந்த மனிதர்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறுறதுக்கான ஞானத்தை இந்த வேல்மாறல் அருளும். முதல்ல நம்ம தொழில் தோற்றதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு அந்த தொழிலை பற்றின ஐடியாலஜிக்கல் இல்லை, அந்த தொழிலை பற்றின அறிவு இல்லை, அந்த தொழில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பதட்டத்திலே பண்ணியிருப்பீங்க. ஐயோ, இது வரலைன்னா என்ன பண்ணுறது, லேபர்ஸ் ஒழுங்காக வேலைக்கு வரலைன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பல கஷ்டங்களோட நீங்கள் தொழில் நடத்திருப்பீங்க. முதல்ல அதெல்லாம் சரி பண்ணும். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த தொழில் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய மனிதர்களை, தெய்வ அனுகிரகமுடைய நல்ல மனிதர்களை உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்கும். இப்படி தான் உங்கள் தொழில் வெற்றி அடையிறதுக்கு இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணும். முதல்ல நீங்கள் பண்ண இந்த வேல்மாறலை பண்ண நீங்கள் மனித மனதிலேருந்து இறை மனதுக்கு மாறுவீங்க. தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் முதல்ல மாறுவீங்க. அப்படி மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள், நல்ல மனிதர்கள் அனைவரோட தொடர்பும் கிடைக்கும். இப்படி நடந்து உங்களோட வெற்றி, நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகி, புல்லில் பட்ட பனி போல, சூரியனை கண்டா விலகுவது போல உங்களுடைய பிரச்சனைகளும் முருகப்பெருமானோட கருணைக்குள்ள பட்டோட விலகிடும். அடுத்தது, இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க. நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு எப்படி இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது அனுகிரகம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய்வாய்ப்படுறவங்க வேல்மாறல் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நோய் இதுலேருந்துலாம் எப்படி பாதுகாக்கும், நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய தன்மைக்குள்ளே நம்ம வருவோம். எந்த உணவு நமக்கு ஆரோக்கியம், எந்த உணவை சாப்பிட்டா நமக்கு கெடுதல், முதல்ல மனக்கட்டுப்பாடு வரும். நமக்கு நிறைய பிரச்சனை என்ன, தப்புன்னு தெரிஞ்சே நம்ம செய்வோம். ஏன்னா நமக்கு அந்த மனதோட ஆதிக்கம் நமக்கு அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லாமல் இருக்கும். இதை செய்ய வேணாம், இது செஞ்சால் தப்புன்னு தெரியும், இருந்தாலும் நமக்கு அதை செய்வோம். ஆனால் வேல்மாறல் நீங்கள் அப்படி படிச்சிங்கன்னா தப்புன்னு தெரிஞ்சால் செய்ய மாட்டீங்க. அது உங்களை ஒரு கவசம் போல் எதை செஞ்சால் நல்லதோ அதை மனக்கட்டுப்பாட்டை முதல்ல உருவாக்கும். இந்த மாதிரி தன்மைகளை முதல்ல வேல்மாறல் அளிக்கும். இப்போ நோய் வராமல் இந்த மாதிரி தன்மைக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் வராமல் தடுக்க முடியும். நோய் தடுக்கப்படும். இப்போ நோய் வந்தவங்களுக்கு எப்படி இந்த வேல்மாறல் காப்பாற்றும் அப்படின்னா, 2 விதமாக காப்பாற்றும். முதல்ல, இந்த நோயை குணப்படுத்தக்கூடிய சரியான மனிதரை
சரியான வைத்தியரை, சரியான டாக்டர்ஸை உங்களுக்கு வந்து முதல்ல வந்து உங்களுக்கு வந்து அது தொடர்பை ஏற்படுத்தும். அவங்க மூலியமாக இந்த நோயை நீங்கள் சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் வளர்த்துப்பீங்க. இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, நீங்கள் இதை பாராயணம் பண்ண 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 தினமும் நித்திய பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்கள் மனம் வந்து நீங்கள் பட்டிருக்கிற அந்த நோயிலேருந்து விடுபடக்கூடிய ஆற்றலை உங்கள் மனமே அதை உருவாக்கி கொடுக்கும். அப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இப்படி தான் வந்து நீங்கள் இந்த வேல்மாறலை பாராயணம் பண்ணும்போது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். ஆனால் இதுக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா, நம்பிக்கை வேணும், குருமார்களோட அனுகிரகம் வேணும், தொடர்ந்து படிக்கணும். அதை வந்து நம்ம வந்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நித்திய பாராயண தினம் தினம் கொண்டு வரும்போது இது மிகப்பெரிய அற்புதத்தை மாற்றும். உங்களுக்குள்ளே இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு வந்து அதீதமான காமம் இருக்கும், சில பேருக்கு வந்து நிறைய பொருட்கள் மேலே ஆசை இருக்கும், சில பேருக்கு வந்து இடங்கள் மேலே ஆசை இருக்கும், சில பேருக்கு இருக்குது பணம் 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 அப்படின்னு அலைவாங்க. இந்த மாதிரி சில கோவப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆவாங்க. ஒருத்தவங்க மேலே வந்து அவங்கள பிடிக்காது. சில பேருக்கு பெண்களை கண்டா பிடிக்காது, சில பேருக்கு ஆண்களை கண்டா பிடிக்காது. என்னென்ன லைஃப்பில் வந்து நம்ம வந்து வாழ்க்கையை வந்து தவறுகள் நம்ம செய்கிற வந்து நமக்கு வந்து இயல்பாகவே சில தவறுகள் வந்து நம்ம இறைவன் கொடுத்துருப்பார். அந்த தவறுகளால் நமக்கு வந்து மின்கோபம் வந்துடும். டப்புன்னு பேசிக்கிட்டே இருப்போம், டப்புன்னு யாரையா திட்டிடுவோம், எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. இதெல்லாம் சரி பண்ணும். முதல்ல வந்து தெய்வத்தோட அனுகிரகம் நீங்கள் பாவிக்கும் போது நல்ல மனிதர்களோட தொடர்பு ஏற்பட்டு, நல்ல இறையாளர்களோட தொடர்பு ஏற்பட்டு உங்களோட வாழ்க்கை சுபிட்சமான ஒரு பாதைக்குள்ளே பயணப்படும். வார்த்தைகள் முதல்ல அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வார்த்தைகள் மௌனிக்கப்படும். வார்த்தைகள் தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேச மாட்டீங்க. நித்தம் வந்து நிறை சிந்தனை முருகா 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 முருகப்பெருமானோட சடாட்சர மந்திரம் உள்ளுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடும். இதை தொடர்ந்து ஒரு 5, 6 ஆண்டு 7 ஆண்டுலாம் படிக்கும் போது உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு புரிய ஆரம்பிச்சிடும். மனிதர்களோட செயல்பாடுகளை வந்து உங்களால் கணிக்க முடியும். ஒருத்தர் வராருன்னா என்ன தாட்டில் நம்மள்கிட்ட பேசுகிறாரு. நிறைய பேர் ஏமாறுறதுன்னா வார்த்தை ஜாலத்தில் ஏமாந்துருவாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு வந்து ஒரே இதில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம என்ன சொன்னால் நம்மளை கவர முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மள்ட்ட இந்த விஷயத்த சொல்லி நம்மளை ஏமாற்றுவாங்க. நீங்கள் வேல்மாறலை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் மாட்டவே மாட்டீங்க. உங்களுக்கு உங்களை என்ன நோக்கத்தில் அவங்க வந்தாங்கங்கிறத 2 நிமிஷத்தில் கெஸ் பண்ணிடுவீங்க. வாங்க அப்படியே முருகாசரணம் வாங்க அனுப்பி விட்டுருவீங்க. ஆனால் இந்த மாதிரி மனதில் ஏற்பட்ட சில அபீர சக்திகள் தெய்வ மனம் திறந்து இந்த மனிதர்களோட செயல்பாடுகளை நமக்கு வந்து கரெக்டாக காட்டி கொடுக்கும். பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் மாட்டாமல் இறைநிலையிலே நமக்கு இந்த பாசுரங்கள் குருமார்களால் ஏன் அருளப்பட்டது அப்படின்னா, நம்ம இறைவனடைய நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை அனைத்தையும் சரி செய்து விட்டு குருமார்களை மூலியமா முருகப்பெருமானோட பொற்பாதத்தை அடையணும், இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்குள்ளே போகணும், இந்த பிறவிங்கிற பெருங்கடல் அதுலேருந்து விடுபடணும், எல்லாரும் பேரானந்த நிலையை நிற்றணும். அந்த சிற்றின்பத்திலேருந்து நம்ம சுழண்டு அடித்து வாழ்க்கையில் நம்ம என்னத்தை தான் தெய்வங்களை போய் கும்பிட்டாலும் நம்ம சிற்றின்பங்கள் வந்து நம்மளை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னத்தை தான் தெய்வங்களை கூப்பிட்டு கோவிலுக்கு போவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, இருந்தாலும் அவங்க பழைய நிலைக்கே போய் அவங்களோட வாழ்க்கையில் துன்புறுத்தப்படுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரு நிரந்தரமான முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு அது சித்தியாகும். இதுக்கு நீங்கள் திருப்புகளில் அவ்வளோ அருமருந்து இருக்குது. வாழ்க்கைக்கு தேவையான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொண்டு இறைவனை அடையிறதற்கான அத்தனை விஷயங்களும் திருப்புகளில் அருளப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பாராயணம் பண்ண இந்த மனித வாழ்க்கையோட இயல்பு என்னன்னு நமக்கு புரியும். இப்போ நம்ம நிறைய பேர் மனித வாழ்க்கையோட இயல்பே என்னன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம இயல்பு என்ன, இறைவன் நம்ம இங்கே ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தையாக பிறக்கிறோம். நம்ம தீர்மானிக்கலை, கடவுள் தீர்மானித்தார். பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை பிறக்குது, குழந்தையை படிக்க வைக்கிறோம், அவங்கள திருமணம் பண்ணுறோம், சீனியர் சிட்டிசன் ஆகிறோம், அதுக்கப்புறம் நோய்வாய்ப்படுறோம், இறந்து போயிடுறோம். இது இயல்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அது இறைவன் கொடுத்த இயல்புங்கிறது ஒன்று இருக்குது. நீ படித்து இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சு, இந்த பஞ்சபூத ஆற்றலை புரிஞ்சு, உங்களுக்கு ஒரு அபீரமான அதிக சக்திகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சக்தியை முழுமையாக நம்ம செயல்படுத்துகிறோமா? மனிதனோட ஆற்றலில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பல ஆற்றலில் நம்ம இறை வந்து நமக்கு வந்து அற்புதமான பல சக்திகளை கொடுத்துருக்கு. அந்த சக்திகளை எல்லாம் முழுமையாக நம்ம செயல்படுத்தி எல்லாமா பாவிக்கக்கூடிய இறைவனை அடைகிறது தான் நம்மளோட இயல்பு. அப்படி தான் குருமார்கள் அடைஞ்சாங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும்,
குழந்தை பெற்றுக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், பிள்ளைய படித்து அவங்களோட தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இறந்து போயிடும். இது வாழ்க்கை கிடையாது. இது ஒரு தேவை, இது ஒரு கடமை, அவ்வளோதான் கடமை. ஏன்னா பார்ட் ஆஃப் த லைஃபுங்கிறது நீங்கள் வேலைக்கு போகணும். வேலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசு தான். அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் இறைவனை போய் அடையிறது. அது அப்படி போய் அடையிறோமா? நம்ம இயல்பாகவே ஒரு குருமார்கள் அடைஞ்ச மாதிரி நம்மளோட உயிராற்றல் நம்மளை விட்டு பிரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். அதற்கெல்லாம் பதில் உங்கள்கிட்டே இருக்குது. இப்போ யோகானந்த பரமஹம்சரோட வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஒரு குருவோட ப்ராப்பர் வழிகாட்டுதலின்படி உயிராற்றலை அவரே அவரோட உடலை விட்டு பிரித்து அவர் சீடர்களுக்கு சொன்னார், ஆன்ம உலகத்தில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன் அப்படின்னார். அதெல்லாம் நம்மளால் உங்களோட கற்பனைக்கு எட்ட முடியாத ஒரு ப்ராசஸ். ஆனால் இது கண்டிப்பாக சாத்தியப்படும். நீங்கள் முருகப்பெருமானோட அனுகிரகத்துக்குள்ளே வந்தீங்கன்னா, தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பாவிச்சிச்சுன்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்த குருமார்கள் அத்தனை பேரும் அடைஞ்ச மரணமில்லா பேர் வாழ்க்கை அதை அடைய முடியும். அதற்கு குருமார்களோட வழிகாட்டுதல், குருமண்டலம் நமக்கு அனுகிரகம் புரியும். இந்த தகவலை உங்களோட சொல்லிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முருகா சரணம். முருகர் புகழ் ஓங்குக. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி துணை, பொங்கித்தாய் அருள், குருநாதர் பாலானந்த சுவாமி திருவடிகளே சரணம். நன்றி. மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.